ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தினேஷ் கேமர் சேனல். கிரிக்கெட் 24ல் கரியர் மூட வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து சீரிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரிஸில் நம்ம தான் வந்து கேப்டன்சி பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸில் நம்ம கேப்டன்சி பண்ணியிருந்தோம். வேறு மாதிரி ட்ராஃபி வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம வின் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ நியூசிலாந்து சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்சி பண்ண போகிறோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மேட்ச் வந்துருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். சிமுலேட். ஓ பாருங்க அதிசயத்தை. கண்ட காட்சி உண்மைதானா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க 9 ரன் வித்தியாசத்தில். வேற மாதிரி என்னடா தோற்றதுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் இந்தியா தோற்று இந்த கரியர் மூடில். அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இப்பயே லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசியாக நம்ம போடுற ஒரு சில வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக லைக்ஸும் வர மாட்டேங்குது, ரொம்ப கம்மியாக வியூஸ் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆல்ரெடி வந்துட்டு இருந்த வியூஸில் 50% வியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அப்போ தான் பழைய வீடியோ வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதனால் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வி ஆர் நியரிங் டு 65K. ஸோ அதனால் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இதையும் நம்ம சிமுலேட் பண்ணிடுவோம். திரும்பவும் நியூசிலாந்து வின். அட்டகாசமான ஃபார்மில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நியூசிலாண்டு. எப்பயோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் நடந்துச்சு, டெஸ்ட் சீரிஸ். அதுலேயும் இப்படி தான் நியூசிலாந்து செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 3வது டெஸ்ட்டு இதில் இந்தியா வின்னுங்க வேற மாதிரி. ஓகே முடிஞ்சிருச்சுங்க அந்த டெஸ்ட் சீரிஸ். பட் நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க டெஸ்ட் சீரீஸில். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு முதல் தோல்வி. இந்த தம்பி தான். ஸோ நியூஸில் நல்ல ஒரு காம்படேட்டராக இருப்பாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா டெஸ்ட்டில் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன் டே அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்தியா வின்னு ஃபர்ஸ்ட் ஒன் டேல. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு காரணம் ஆல்ரெடி நம்ம நிறைய மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே அண்ட் டெஸ்ட் எல்லாம் ப்ளே பண்ணிட்டோம். நிறைய பேர் இதை பார்க்க விரும்புறதில்லை, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதில் நம்ம கேப்டனும் கிடையாது. ஸோ ஒன் டேயில் சீரிஸ் ஜெயிச்சாச்சு. 2 ஒன் டே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வின்னு. அடுத்தது 3வதாவது அவங்க ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பிக் பேஷ் லீக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் வந்துருக்குது. வேற மாதிரி ப்ரோ, ரொம்ப நாள் ஆசை பிக் பேஷில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுன்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு இந்த பிரிஸ்பேன் ஹீட்டும் சிட்னி சிக்ஸர்ஸ் ரொம்ப பிடிக்கும். பிரிஸ்பேன் டீமுக்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுவோம், அக்செப்ட் பண்ணியாச்சு வேற மாதிரி. ஸோ இப்போ அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு பார்த்துடலாம். அடுத்ததான் நம்ம இந்த சீரிஸ்க்கு அடுத்தது வந்து கரீபியன் பிரீமியர் லீக் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இது சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி WCC 3ல் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இது நம்ம ப்ளே பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா வேர்ல்டு கப் வருது, அதை நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் பாகிஸ்தான் சீரிஸ் இருக்குது. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பேஷ் லீக் வருது. டிசம்பர் கடைசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ பிரிஸ்பேன் ஹீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கேப்டனாக கூப்பிட்றாங்க. அஃப்கோர்ஸ் ப்ரோ அக்செப்ட் பண்ணுறோம் ப்ரோ. ஆல்ரெடி அந்த கரேபியன் பிரீமியர் லீக்லேயே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்சி வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுலேயும் நம்ம கேப்டன் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதே மாதிரி பிக் பேஷ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் நாம தான் ஒரு இந்தியன் வந்து பார்த்திங்கன்னா 2 லீக்லேயுமே ஒரு டீமுக்கு கேப்டன்சி பண்ண போகிறாரு. இதெல்லாம் அஃப்கோர்ஸ் உண்மையான கிரிக்கெட்டில் நடக்காது, பட் இந்த கரியர் மூடில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ 3வது ஒன் டேவை ஸ்கிப் பண்ணிடுவோம். இதில் நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி நல்ல டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்கன்னு தான் எனக்கு என்னமோ தோணுது நியூசிலாந்து இந்த T20 மேட்ச்சில். ஸோ இப்போ இந்த முதல் T20 கேமை நம்ம ப்ளே பண்ணலாம். ஆஸ் அ கேப்டனாக தான் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். நிறையா பேரை வந்து பார்த்திங்கன்னா டீமுக்குள்ளே இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்கீங்க. பட் அது நம்மளால் பண்ண முடியல ப்ரோ. ஆக்சுவலாக இதில் இருக்கிற பிளேயர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மாற்றி உள்ளே வச்சுக்க முடியும். மற்றபடி யாரையும் வந்து புதுசாக நம்மளால் கொண்டு வர முடியாது. அது ஃப்ரெஷ்ஷாக ஒரு கரியர் முடிச்சு ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது சாத்தியம். ஜெய்ஸ்வாலோட ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப நாளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வாலை வெளியே உட்கார வச்சுட்டே இருந்தோம். ஸோ அதனால் ஜெய்ஸ்வாலோட ப்ளே பண்ணுறோம். கெய்க்வாட் சூப்பர் ஃபார்மில் இருக்கார், அதனால் அவர் இருக்கட்டும். சூரியகுமார் யாதவ் ரொம்ப நாளாக வெளியே இருக்கார். ஸோ அதனால் அவர் உள்ளே கொண்டு வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயரை கொஞ்சம் ஒரு மேட்ச் வெளியே தூக்கியிருக்கோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. அப்புறம் ஹர்ஷீப் சிங் இன் பிளேஸ் ஆஃப் தீபக் சாகர். மிச்சபடி எல்லாம் ஓகே தான் நினைக்கிறேன். அடுத்த மேட்ச்சில் வேணால் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜடேஜா அப்புறம் வெளியே இருக்காரா? சரி, கிஷானுக்கு பதிலாக ஜடேஜா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வருவோம். நிறைய பவுலர்ஸ் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஒரு மாதிரி பேலன்ஸ்டான சைடு மாதிரி எனக்கு ஏதாவது தெரில. பட் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் T20 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைதராபாத்தில் ப்ளே பண்ண போகிறோம். இதுவும் வந்து மும்பை ஸ்டேடியம் தான் இருந்துச்சு. நான் தான் போய் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். பட் டைம் என்னால் சேஞ்ச் பண்ண முடியல. மதியான நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நியூசிலாந்து சீரீஸில் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த முதல் T20 போட்டிக்கு நியூசிலாந்து ஒன் டே அண்ட் T20ல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சாரி, T20 கிடையாது, டெஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாங்க இந்தியாவை. பட் ஒன் டேயில் அவங்களால வின் பண்ண முடியல. இப்போ இந்த T20ல் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா யார் அந்த ஃபைனல் வின்னர்
இந்த டூரில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிசைட் ஆகும். ஸோ டாஸை நம்ம ஸ்பின் பண்ணி விட்ருக்கோம். அழகா இருக்குது. நியூசிலாந்து வந்து டாஸ் பவுலிங் எடுப்பாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. அதே தாங்க பவுலிங் தான் எடுத்திருக்காங்க. ஸோ டிஃபெண்ட் பண்ண போகிறவங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சே இதோ ஜெய்ஸ்வாலோட வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கோங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜெய்ஸ்வாலோட ஓப்பன் பண்ணியிருக்கோம். போன சீரீஸில் ஜெய்ஸ்வால் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்தார். அவர் தான் ஆக்சுவலாக T20 கேப்டனாக இருந்தார். பட் அவரை வெளியே தூக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஆடணும். முதல் பால் ஸ்டைல் இன்னுமே நான் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கேன். மோஸ்ட்லி இந்த மேட்ச் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா வெளியே போய் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இனிமேல் வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ். திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு சங்கடப்படாதீங்க. ஏன்னா இப்போ அதிகமாக லைக்ஸ் வர மாட்டேங்குது, வியூஸ் வர மாட்டேங்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெரிய டிப் விழுந்த மாதிரி இருக்குது வீடியோவோட வியூஸில். ஜெய்ஸ்வால் பாருங்கள் விட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாரு முதல் ஓவர்லேயே. அடியோ அடின்னு அடிச்சிருக்காரு. நம்ம இங்கே ஒரு நல்ல ஷாட் அடிச்சிருக்கோம், கேப்பில் போயிருக்கு. பட் 4 கிடைக்காது. கிடச்சிருக்குங்க, அவர் விட்டுட்டாருங்க. டைவை போடல. ட்ரின் போல்ட்டா டீம் சோத்தியாது யாருன்னு தெரில. பட் டைவை போட்டிருந்தா தடுத்துருக்கலாம், அவர் போடாமல் விட்டார். ஸோ இட்ஸ் சூப்பர் பவுண்ட்ரி. நமக்கு விக்கெட் விடாமன்னா கண்டிப்பாக 200லாம் அடிக்கலாம். இது இன்னுமே வேகமாக போயிருக்குது. பட் அவரு இன்னும் வேகமாக வராரு. வேகமாக என்னடா நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ நல்ல ஷார்ட் பேக் ஃபுட்டில் 4 கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ் இட் இஸ் அ பவுண்ட்ரிங்க. ஸோ 2வது பவுண்ட்ரி நமக்கு அதே சைடில். ஓ இந்த முறை சூப்பர் ஷாட் 6 கிடைக்குங்க. பேக் ஃபுட்டில் அடித்தோம். லாங் ஆனில் ஒரு செம்மையான 6. மிகப்பெரிய ஓவருங்க இது. 2 4 ஒரு 6. அது இல்லாமல் ஒரு டபுள் வேறு ஓடணும். திரும்பவும் ஆடன் மில்னே ஓவர் தான். போன ஓவரில் 16 ரன்னு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்க ரன் கொடுத்தாரு. இப்போ சூப்பர் அடி. பட் ஃபீல்டர் வராரு. ஓ ஜஸ்ட்டு அவர் என்ன பண்ணாருன்னு தெரில. பட் தடுத்துட்டாரு. ஜெய்ஸ்வாலே கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. கரெக்டாக கேப்பில் போயிருக்கு. நல்ல வேலை கேட்ச் ஓவர் நினச்சா. பட் பவுண்ட்ரி தொட்ட மேடமெல்லாம் பவுண்ட்ரியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்ச்லேயும் நம்ம தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறோம். அடுத்த மேட்ச் வேணால் நம்ம அதை சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரவுண்டர்னு கொடுத்துட்டு விக்கெட் கீப்பிங்கை பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்லா இல்லை. இன்னொரு பவுண்ட்ரி தொட பவுண்ட்ரிஸாக வந்துக்கிட்டு இருக்கு. சூப்பர் ஷாட் 4 கிடைக்கும். ஈஸியாக நமக்கு ரன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு லெஃப்ட் சைடில். ஸோ 30ஸ்க்கு போயாச்சு. அண்ட் 50 கம்ஸ் அப் ஃபார் டீம் இந்தியா. 50 பார்ட்னர்ஷிப். இங்கே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். விக்கெட்டே போகலை. அண்ட் வேற மாதிரி அடி பின்னாடி ஃப்ளிக்கு. ஃபைன் லெக்கில் இன்னொரு 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி மழையாக வருதுங்க எனக்கு தினேஷ் பிகிலுக்கு. சிங்கிள் டபுளோட அதிகமாக நம்ம பவுண்ட்ரிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக அடிக்கிற மாதிரி லெக்லேயே தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பால் ஆஃபில். ஸோ பவர் பிளே முடிவில் 56க்கு நோ லாஸ் டீம் இந்தியா. ஓப்பனிங் ஆடுறதுலேருந்து நம்ம ஃபார்ம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது அவுட்டுன்னு நினைக்கிறேன். விட்டுட்டாரு. எக்ஸலன்ட் பவுலிங் ஃப்ரம் லாக்கி ஃபெர்கூசன். இது ஓடலாம். 4 கிடைக்குமா? கொஞ்சம் வேகமாக தான் போகுது. எஸ் 4. ஏன் இவ்வளோ சோம்பேறியாக இருக்காங்கன்னு தெரில நியூசிலாந்து ஃபீல்டர்ஸ். தடுக்கவே மாட்டுறாங்க. ஜெய்ஸ்வால் பாருங்கள் அவரும் அதுக்குள்ளே 35க்கு வந்துட்டார். இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஷாட். ஆனால் ஃபீல்டர் வராரு. தட்டி விட்டாருங்க. பெஸ்ட்டு கப்புள் ஆஃப் ரன்ஸ் தான். ஜெய்ஸ்வால் பாருங்கள் அதுக்குள்ளே 50 போட்டார். நான் கவனிக்கவே இல்லை. நமக்கு முன்னாடி 50 போட்டாருங்க. நம்மளோட பால்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டாரு. நல்ல ஷார்ட் கேப்பில் பவுண்ட்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஸ்லோவாகிடுச்சு பந்து. வேகமாக வரணும். ஓ அவர் காலில் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேங்க. காலில் படலைன்னா டேரக்ட் ஹிட்டாக இருக்கும். எப்படியோ பண்ணி ஒரு ரன் அவுட்டை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்டார். நல்ல வேலை ரன் அவுட் இல்லை. ஸோ 100 பார்ட்னர்ஷிப்புங்க பிட்வீன் பிகில் அண்ட் ஜெய்ஸ்வால். வேற மாதிரி 2 இந்தியன் யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி அடியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 14 ஓவர் முடிஞ்சிருச்சு. பட் ஸ்கோர் இன்னும் கொஞ்சமே அதிகமாக இருந்திருக்கலாம். அதனால் ஒரு ஷாட்டு. பட் ஃபீல்டர் வராரு. அவுட்டுங்க. பொறுமையாக ஆடி பேசாமல் 50 போட்டிருந்துருக்கலாம் போலையே. சே 50 மிஸ் ஆகி போச்சுங்க. ஒரு 4 ரன் வித்தியாசத்தில் 50 போயிடுச்சு. அட போச்சே. ஸோ 46க்கு வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் பிகில் அவுட்டு. கேக்வாட் வந்திருக்காரு. இந்தியாவோட முதல் விக்கெட்டே இப்போ தான் போயிருக்குது. ஸோ இப்போ ஸ்கிப்பை போடுறோம். இதுக்கு மேலே நமக்கு பவுலிங்கும் தரமாட்டாங்க. அதே தான். ஏன்னா நம்ம விக்கெட் கீப்பரு முடிஞ்சு 116க்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல் அவுட்டு. ஸோ நம்ம கையில் தாங்க எல்லா கேட்சுமே. நிறைய கேட்ச் வந்துருக்குதுங்க. ஒரு 4-5 கேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்துருக்குது. அண்ட் ஜெய்ஸ்வாலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா வான் தி ஃபர்ஸ்ட் T20 மேட்ச். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் நம்ம பவுலிங் போடலாம். ஆல்ரவுண்டர் மாதிரி ஆடலாம். விக்கெட் கீப்பிங்லேருந்து வந்துடலாம். இந்த விக்கெட் கீப்பிங் பண்ணுறது அந்தளவுக்கு நல்லா இல்லை. கொஞ்சம் பவுலிங் அப்பப்போ போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ லைன் அப் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி போயிட்டு நம்மளோட ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸ்டைல் 3 வச்சு பார்ப்போம்.
இதுதான் எனக்கு ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. வேறு ஏதாவது ஸ்டைல் வைக்கணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நம்ம அடுத்த டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். சூரியகுமார் யாதவுக்கு பதிலாக கேஎல் ராகுல் உள்ளே வந்திருக்காரு. அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்கெட் கீப்பிங் கொடுத்துருக்கோம், வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ செகண்ட் T20 இதை ஜெயிச்சா நம்ம இந்த சீரீஸை வின் பண்ணிடலாம். நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்குது. நம்ம போயிட்டு ஸ்டேடியமை மட்டும் மாற்றிடுவோம். ஒரே ஸ்டேடியத்தில் நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. டெல்லியில் அப்ளை பண்ணலாமா, கவுஹாட்டியில் அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டேடியமில் அப்பப்போ ஏதோ 1-2 தான் விளாண்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கவுஹாட்டிலே விளாட்லாம். Meanwhile, ஸோ இரண்டாவது T20 போட்டி ஒரு புது ஸ்டேடியமில் கவுஹாட்டி ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறோம். அஸ்ஸாமுக்கு வந்திருக்கும் இது ப்ளே பண்ணுறக்கு. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒன் டைமில் வந்து இது ஹோம் கிரவுண்டாக இருந்துச்சு. 2024 23 தெரில, 2-3 மேட்சஸ் அங்கே விளையாண்டாங்க. அதனால தான் அந்த ஒரு டீமில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த டைம் கொஞ்சம் சேசிங் கிடச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது. பட் இந்த மேட்ச் தோத்தாலும் நல்லாயிருக்கும் தான் தோணுது. இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, ஸோ சேசிங் எடுக்கலாம். ஏன்னா இந்த மேட்ச் தோற்றா அடுத்த மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பட் அதுக்குன்னு வேணும்னு ஆட போகிறதில்ல. இங்கே பாருங்கள், வெளியே இருக்கிற வீடெல்லாம் தெரியுதுங்க. ஸோ ஃபீல்டிங் பண்ண இந்தியா டீம் வந்துட்டுருக்காங்க. கேஎல் ராகுல் தான் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் நமக்கு பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். டெவன் கான்வே அண்ட் ஃபின் ஆலன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஸ்லிப்ஸில் நிற்கிறோம். ஒரு பால் நின்று பார்ப்போம். நல்லா இருக்குது இந்த ஸ்டேடியம், சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம பூனே ஸ்டேடியம் மாதிரியே தெரியுது லைட்டாக. ஓ வாடா ஷாட், 4 4ங்க, மொதல் பாலே 4. ஸோ ஸ்கிப்பை போட்டுருவோம். பட்டுன்னு 3 விக்கெட்டு போயிடுச்சுங்க. புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட்டு, ஹர்ஷீப் சிங் 1 விக்கெட்டு. ஸோ டக்குன்னு டாப் ஆர்டர் காலி ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ நம்ம திரும்ப வந்து பவுலிங் போட வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா கரியர் மூடில் பவுலிங் எப்படி போட போகிறோம் அப்படின்னு தெரில. பவர் பிளே தான் 9க்கு 3, ரொம்ப புவருங்க. ஏன் நம்ம ஆடினா மட்டும் இவ்வளோ மொக்கையாக ஆடுறாங்கன்னு தெரில. நம்ம சிமுலேட் பண்ண டெஸ்ட் மேட்ச்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து வின் பண்ணாங்க. என்ன டிஃபிகல்ட்டியில் இருக்குது அதை பார்த்துட்டு வந்துடுவோம். வெட்டனில் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் மாற்றணுமா ப்ரோ உங்களுக்கு? நான் ப்ரோ வைக்கிறேன். இனிமேல் டிஃபிகல்ட்டி ஏறினா என்ன ஏறாட்டி என்ன? அதான் 3 விக்கெட் போயிடுச்சே, 2 ஓவரில் 3 விக்கெட்டு. இதுக்கு மேலெலாம் கண்டிப்பாக பெருசாக அடிக்க மாட்டாங்க. ஒரு ஸ்லிப் அண்டர் பிளேஸ், ஜெய்ஸ்வால் நிற்கிறாரு. இந்த ஸ்டேடியம் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குங்க ராஜஸ்தானோட அந்த தீமில். அண்ட் ஒரு பவுண்ட்ரி அடிக்கவே மாட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தோம், 4 அடிச்சிட்டாரு டக்குன்னு. ஸோ ஜட்டு ப்ரோ போட போகிறாரு. கொஞ்ச நேரம் நீங்கள் போடுங்க ப்ரோ, அப்புறமா வரேன். எஸ், 9 ஓவருக்கு 48க்கு 4. இன்ட்ரெஸ்டே இல்லை போல். என்ன ப்ரோ நீங்கள் இப்படி ஆடுறீங்க? இதை நான் எவ்வளவோ என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் பண்ண முடியல. இனிமேல் நம்மளால் டீமும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் ஒரு பெரிய இதாக இருக்குது. இங்கே ஒரு பெரிய ஷாட் அடிச்சிருக்காரு, 6 நினைக்கிறேன். எஸ், 6. முதல் 6 நம்ம ஓவரில் அடிச்சிருக்காங்க. ஃபைன் லெக்கில் பயங்கரமான அடி. அண்ட் நம்மளோட ஐபிஎல் சீரீஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலினா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். ஐபிஎல் 2025 இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம சேனலில். அதில் கடைசியாக போட்ட ஒரு சில வீடியோஸ்க்கு வந்து அந்தளவுக்கு வியூஸ் போகலங்க. அதுதாங்க எனக்கு ஒரு மாதிரி மனசங்கடமாக இருக்குது. ஏனே தெரியல. ஓ இன்சைட் எட்ஜ் ஆச்சு, பட் காலில் பட்டுருச்சு. கான், வாட் அ கேட்ச்! ரொம்ப தூரம் ஜம்ப் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தாச்சு. ஃபிலிப்ஸ் அவுட் ஆகிருக்காரு, கிளென் ஃபிலிப்ஸ். ஸோ ரொம்ப தூரம் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சார். ஜெய்ஸ்வால் தான் செம கேட்சுங்க. கிளென் ஃபிலிப்ஸ் கான் ஃபார் 28. மிச்சல் சாண்ட்னர் வந்திருக்காரு. ஸோ ஒரு வழியாக கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் கிடச்சிருச்சுங்க நமக்கு. ரொம்ப நேரம் அப்படி இப்படி போட்டு பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. பட் கடைசியாக கிடச்சிருச்சு. இங்கே ஒரு வீக்கான டெலிவரி, அதுவும் பிடிச்சிருந்துருக்கலாம். நான் கொஞ்சம் வேகமாக வந்துருந்துருக்கணும். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஷாட்டுங்க. அச்சா, ஒரு டைவை போட்டிருந்தா நேரம் பிடிச்சிருந்துருக்கலாம். ஓ கேட்ச் 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 பிடிக்கலாம் இல்லையா? அடே 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 அடே, நீ என்ன ப்ரோ பண்ணுற? நீ பிடிச்சிருக்கலாம் ப்ரோ. ரைட்டு, இப்போ இத்தனை ஓவர் முடிஞ்சு ப்ரோ. ப்ரோ அடே, இதெல்லாம் என்ன ஒரு கோமாளி தானங்க. த்ரோ மொதல் என்கிட்ட போடல, வேற எங்கேயும் தூக்கி போட்டாங்க. அவரும் விட்டுட்டாரு. கடைசியாக அங்கேருந்து தூக்கி போட்டவரும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் தூக்கி போட்டார். இதுக்கு நடுவில் நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளே ஃபீல்டிங் செட்டப்லேயே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபீல்டர் பிடிச்சிருந்துருக்கலாமா? இவர் விட்டார், கெய்க்வாடுன்னு நினைக்கிறேன். திரும்ப தூக்கி போட்டார், அது வேற எங்கேயோ. நான் பிடிச்சிருந்தேன், நான் சரி ஸ்டெப்புக்கிட்ட வந்துருந்துருக்கலாம், அதுவும் வரல. இந்த ஃபீல்டரும் விட்டார், பின்னாடி இந்த ஃபீல்டரும் விட்டார். ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணாமே போட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரன்ஸ் அடிக்கல. ஒரு விக்கெட் வேறு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு அந்த ஃபீல்டிங் செட்டப்லேயே. நேராக ஒரு அடி, 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. 3 hours later. ஸோ பவுலிங் முடிஞ்சதுங்க, பேட்டிங்க்கு வந்தாச்சு. நம்ம தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் வழக்கம் போல். 119 தான் டார்கெட்டு, ரொம்ப ரொம்ப ஈஸியான டார்கெட். ஸோ டிம் சவுதி முதல் பால் போட வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு டாட் பால், இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. ஆனால் அவர் போடுறதெல்லாம் இந்த சைடு தான் போடுறாரு. பேட்டை நல்லா
ரொம்ப தூரம் கொண்டு போக மாட்டுறாங்க. ஸ்ட்ரோக் ஆடினா கொஞ்சம் தூரத்திலே நிறுத்திடுறான். பட் ஸ்டைலுக்கும் பால் போகிறதுக்கெல்லாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதே தான் சமாடி போடு குட்லேயே 6ங்க. முதல் ரன்னே 6 மூலியமாக வந்துருக்குதுங்க டீம் இந்தியாவுக்கு. பின்னாடி அடிச்சிருக்கோம் ஃபைன் லெக்கில். நல்ல ஷாட், பட் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பாருங்க வைக்கிற ஸ்ட்ரோக்கும் அப்படி தான் இருக்குங்க. பேட்டை ஏதோ திருப்புறாங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக. விராட் கோலி மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்க மாட்டான், பேட்டை திருப்புறான். ஏஜ் எங்கே என்ன ப்ரோ ஆச்சு? இங்கே எஜ்ஜாய் அங்கே அது வரையும் போகுது. நல்ல வேலை அங்கே யாரும் இல்லை அந்த இடத்துல. இந்த பேட்டிங் ஸ்டைல் எனக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலைங்க. அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல சொல்ல போனால். பட் வாட் அ ஷாட், கிராக்கிங் 6, இரண்டாவது 6 நமக்கு. 6 நல்லா போகுதுங்க இந்த ஸ்டைலில். ஓ வித்தியாசமாக அடிக்க பார்த்தோம். பட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். நல்லா பெருசாக பில்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் 15க்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டோம். பால்ஸும் கொஞ்சம் நிறையவே பிடிச்சிட்டோம். பட் இந்த டார்கெட்டுக்கு ஓகே தான். டார்கெட் ரொம்ப கம்மி தானே, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இந்தியா தான் வின்னு. எஸ் அதுதான் 14 ஓவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் முடிச்சாச்சு. ஸோ ஜெய்ஸ்வால் இதுலேயும் ஒரு 50 போட்டிருக்காரு. அநேகமாக அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு போகும். அதே தான், அவரே தான். சூப்பருங்க, சொல்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை ப்ரோ. நம்ம சீரிஸ் ஜெயிச்சாச்சு, அவ்வளோதான். ஓகே, இந்தியா ஹவ் மேட் யூ ஆஃபர் கேப்டன் ஆஃப் இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் சீரிஸ். டெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்தியா பாகிஸ்தான் சீரீஸ்லேருந்து. தென்னையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? வேற மாதிரி ப்ரோ, செம தேங்க்ஸ் ப்ரோ. அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாலும் நமக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேப்டன்சி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ போயிட்டு டப்பு டிப்புன்னு நம்ம ஸ்டைலை மாற்றிடுவோம். இது வச்சு பார்ப்போம், ஏதோ பேட்டை விடுற மாதிரி இருக்குது வித்தியாசமாக. ஓகே, 3வது மேட்ச்சுங்க. இதை நம்ம ப்ளே பண்ணுவோம். ஜெய்ஸ்வால் ப்ரோ, நீங்கள் நல்லா ஆடுற ப்ரோ, கரெக்டு தான். பட் இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அது யாருன்னு வந்து பார்த்தீங்க என்றால் ரிஷப் பண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம். அவரை ஓப்பனிங் வேணாம், இந்த நம்பர் 4ல் வா ப்ரோ. கேஎல் ராகுலும் நானும் ஓப்பனிங் ஆடுறேன். கேஎல் ராகுல் கூட ஓப்பனிங் ஆடவே இல்லை, ஸோ அதனால் அவரோட சேர்ந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஒரே ஒரு சேஞ்ச் தான். ஆக்சுவலாக 2 மேட்சாக மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டு இருந்தார். பட் அவரை வெளியே தூக்கியிருக்கோம். இந்த சீரீஸ் ஜெயிச்சாச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதனால தான் அவர் வெளியே தூக்கிட்டு புது மனிதரான ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வந்துருக்கோம். ஸோ பெங்களூரில் ப்ளே பண்ணலாங்க. ஸோ சின்னசாமி ஸ்டேடியத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3வது T20 போட்டியை ப்ளே பண்ண போகிறோம். இது எதுக்கு ப்ளே பண்ணுறோன்னு சொல்லி அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இதையும் நான் 1000 தடவை சொல்லிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு சீரீஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி 2 மேட்ச் ஜெயிச்சாச்சு. ஸோ பேட்டிங்கே எடுப்போம். இதில் சேசிங்லாம் பண்ணி என்ன பண்ணுறது? அவங்க 100 ரன்ஸ் தான் டார்கெட் கொடுப்பாங்க. அது அடிக்கிறது பெரிய அளவில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது. ஸோ அதனால் பேட்டிங்கே எடுப்போம். ஓகே, முதல் பால் ஸ்ட்ரைட்டாக ஒரு லாஃப்டட் ஷாட்டோட வரவேற்கலான்னு இருக்கேன். எஸ், ஸ்ட்ரைட்டாக அந்த கிரவுண்ட். கிறிஸ் கெயில் மாதிரி மொதல் பாலே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஆடிருக்கோங்க, அடித்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். செம அடிங்க, அதுவும் நேராங்க. போட்ட உடனே மொதல் பாலே ஸ்ட்ரைட்டு. இது என்ன ஸ்டீவ் ஸ்மித் ஸ்டைல் மாதிரியே இருக்குது. இதுதான் அதுவா என்ன ஏதுன்னு தெரில. 2வது பால் விட ட்ரை பண்ணோம். ஷார்ட் சாய்ஸ் தப்பாகி போச்சு. இது நல்லா பட்டிருக்கு. பட் ஸ்ட்ரைட்டாக கையில் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் அப்படியே அடித்து ஆடிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த மேட்சை. டக்குன்னு அடித்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஸ்ட்ரைட்டாக கையில் 4 பாலுக்கு 4, அவ்வளோதான். வந்த வேகத்தில் கிளம்பியாச்சு. ஸோ கெய்க்வாட் வந்திருக்காரு. நல்ல பார்ட்னர்ஷிப். அவ்வளோதான், 170 அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் 4 விக்கெட் போயிடுச்சு, 63க்கு 4. ஸோ இப்போ நம்ம பவுலிங் போட வந்திருக்கோம். சாம்ப்மேன் அண்ட் டேரல் மிச்சில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் ப்ரோ, நான் இல்லாமல் நீங்களும் கரெக்டாக சேஞ்ச் எல்லாம் பண்ணுறீங்க, அதிசயமாக தான் இருக்குது. ஏஜ் அண்ட் கேரி அவளை. எஜ்ஜு இந்த டைம் இந்த சைடு. என்னக்கா 2 சைடு எஜ்ஜு, பேக் டு பேக் எஜ்ஜு. அதை பாருங்கள், அடிச்சு தான் ஆடுறாரு. பவுண்ட்ரி, ஓவருக்கு 1 பவுண்ட்ரியாவது அடிச்சிருவாங்க நம்ம போட்டால். எஜ்ஜு திரும்பவும் 3 டைமுங்க எஜ்ஜுங்க இந்த ஓவரில். ஸோ 2 பவுண்ட்ரி, 10 ரன் இந்த ஓவரில். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ மேட்ச் முடிஞ்சுங்க, இந்தியா ஜெயிச்சாச்சு. கேஎல் ராகுல் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. நம்ம கூட நான் ஸ்ட்ரைக்கர் ரனில் யார் ஆடுறாங்களோ அவங்க தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. ஸோ இந்த சீரீஸையும் வின் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. இதோ நமக்கான இந்த ஒரு ட்ராஃபியை கொடுத்துட்டாங்க. எல்லாமே இந்தியா தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்ஸ்டாப்பபிளாக ஆடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு வேறு வார்த்தையும் இல்லை சொல்கிறதுக்கு. வேறு என்னத்தங்க சொல்ல முடியும்? ஏன்னா ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சரி, ஓகே, இதை நம்ம இப்போயே என் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது. இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வச்சு நான் வந்து அடுத்த வீடியோவில் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அடுத்த வீடியோ இப்போயே நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். பட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஃப்ரைடே ஆர் சண்டே ஆர் வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு நாள் வரும். எனக்கே இப்போ கரெக்டாக தெரில எந்தெந்த நாளைக்கு என்னென்ன வீடியோஸ் போடுறேன்ட்டு. ரேண்டமாக சம்டைம்ஸ் ஐபிஎல் இல்லைன்னா கரியர் மூடு வருது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கரேபியன் லீகில் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பீங்க. பெருசாக எதுவும் எப்படி காமிக்க மாட்டாங்க. ஆல்ரெடி எதுலேயோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று வந்துச்சு, பட் எதுவுமே பெருசாக வரல. பெருசாலாம் எதுவும் காமிக்க மாட்டாங்க. ஸோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். பட் கரேபியன் லீக் சூப்பராக இருக்கும். அதில் நான் கேரண்டி 100% கேரண்டி தருவேன். ஸோ மறக்காமல் வந்து அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மிஸ் பண்ண பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட அந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் கீப் வெயிட்டிங்.